சம்பளம் வாங்குறாங்க பாத்தீங்க இல்லையா, சேலரிடு பீப்புள் சொல்றோம் பாத்தீங்களா, அவர்களுக்கு வந்து 12.75 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி இந்த ஒன் நேஷன் ஒன் டாக்ஸை பத்தி என்ன சொன்னார் அவரு, இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, அது வந்து அவரே வந்து திரும்பி பார்த்து கொண்டால் குவான்டிடேட்டிவா பணம் அலோகேஷன், நிதி ஒதுக்கீடு பண்றது வந்து பட்ஜெட். இந்த ரெண்டு டாக்குமெண்ட் நீங்க ஒன்னா சேர்ந்து படிக்கணும். எனக்கு வேணும்னா நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா படிக்க மாட்டேன், வேணும்னா தனித்தனியா படிப்பேன் அப்படின்றது வந்து இது எந்த விதமான ஒரு மனநிலைன்னு பாருங்க. ஏதோ ஒண்ணு நம்ம அரசியல பண்ண வேண்டும், நிதிநிலை அறிக்கை இந்த வாட்டி வந்து மக்களுக்கு ஒரு நிம்மதியை தந்திருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறது, யாருமே எதிர்பார்க்காதது. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார ஆலோசகர் திரு CA சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், நிறைய நேரம் எதிர்பார்த்தபடி பட்ஜெட் வரலங்கிறது ஒரு குறையாவே இருந்திருக்கு. எப்பவுமே எதிர்பார்த்தபடி வராத பட்ஜெட் இந்த முறை எதிர்பார்க்காமல் வந்த பட்ஜெட்டா இல்லைன்னா எதிர்பார்த்தபடி வந்த பட்ஜெட்டா, சொல்லுங்க சார். அது வந்து இந்த பட்ஜெட் வந்து ஏமாற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏமாற்றம் அப்படின்னா வந்து சந்தோஷமான ஏமாற்றம், பாசிட்டிவான ஏமாற்றம் சொல்லலாம். அதாவது யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இந்த பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட பர்சனல் இன்கம் டேக்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு 7 லட்சம் ரூபாய், அதாவது புது வரி சலுகை, இப்போ வரி திட்டம் இருக்கு இல்லையா, நியூ டாக்ஸ் ரெஜிம் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்ப இருக்கிற நிதியாண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து வரி சலுகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, உச்சவரம்பாக இருக்கிறது. அது வந்து எதிர்பார்த்ததுன்னா ஒரு 9 லட்சம், 8 அல்லது 9 லட்சத்து வரைக்கும் உயர்த்துவார்கள். இல்ல இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா 30% டாக்ஸ் ரேட் இருக்குல்ல, 20க்கு அப்புறம் 30% டாக்ஸ் ரேட் இருந்தது. அது வந்து ஒரு 25% நடுவில் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 15 லட்சத்துக்கு மேல போயிட்டு அப்படின்னா 30% டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அது வந்து ஒரு 25%, 15ல இருந்து ஒரு 20க்கு வந்து ஒரு 25% கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 20 லட்சத்துக்கு மேலாக ஒரு 30% கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அது ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நேற்று கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரெல்லாம் வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவர்களுக்கு எல்லாரும் நில் டாக்ஸ், அதாவது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வரியே செலுத்த வேண்டாம். 4ல இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுத்த ஸ்லாப் படி டாக்ஸேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான வரியை வந்து 87A அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதுல வந்து நீங்க வந்து ரிபேட்டாக கழித்துக் கொள்ளலாம். ஸோ இன் எஃபெக்ட் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸே கிடையாது. அது வந்து நார்மல் எல்லாருக்குமே. சம்பளம் வாங்குறாங்க பாத்தீங்க இல்லையா, சேலரிடு பீப்புள் சொல்றோம் பாத்தீங்களா, அவர்களுக்கு வந்து 12.75 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதாவது 75,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. போன வருடம் 50,000 ரூபாய் இருந்தது, போன பட்ஜெட்ல வந்து 75,000 ரூபாய் ஏற்றினாங்க. ஸோ 12,75,000 ரூபாய் ஒரு தனிநபர் சம்பளம் வாங்குறாரு, சேலரி வாங்குறாரு அப்படின்னா 12,75,000 இருந்து 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிவு ஏற்படுத்தப்பட்டு விட்டு மீதி இருக்கிற 12 லட்சம் ரூபாய்க்கு இப்ப இருக்கிற, அதாவது வருகின்ற நிதியாண்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போற அந்த புது சட்டத்தின் மூலமாக, இன்கம் டாக்ஸ் மூலமாக ஒரு பைசா கூட டாக்ஸ் வராது. கிட்டத்தட்ட வந்து 1,10,000 ரூபாய் இந்த புதிய வரி சலுகைகள் மூலமாக மக்களின் கையில் பணம் சென்றடையப்பட போகிறது. 1,10,000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய், 10,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஸோ இவர்களோட, அதாவது இப்போ இருக்கிற மோடி அரசாங்கம் அவங்களோட வந்து கனவு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கட்டமைப்புகளுக்காக வந்து பணத்தை முதலீடு செய்து கொண்டு வந்தார்கள். நம்ம வந்து இந்தியா வந்து இப்போ 5வது பொருளாதாரமாக $4 டிரில்லியன் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த கட்டமாக வந்து நம்ம வந்து என்ன கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஜிடிபியில பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு காம்பனண்ட் வரும், அதுக்கப்புறமா பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நீங்கள் எல்லாம் செலவு பண்றது, நிறுவனங்கள் செலவு பண்ணுகின்ற தொகைகள், கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ற பணம் எல்லாமே வந்து ஒரு ஜிடிபியில ஒரு அங்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இருந்தால் தானே
வரி போக மீதி என்கிட்ட பணம் இருந்தாதானே திருப்பி நான் வந்து என்னுடைய வருங்காலத்திற்காக ஏதாவது முதலீடு பண்ணலாம், இல்லைன்னா வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணலாம், இல்ல புதிதாக ஒரு வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு வாங்கலாம். ஸோ இந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து நம்ம கையில இருக்க அது மீண்டும் சுயேட்சையாக ஒரு பொருளாதாரத்துல மீண்டும் முதலீடு செய்யப்பட்டு இல்ல ஒரு செலவினங்களை நம்ம செலவு பண்ணுவோம். அதன் மூலமாக அது வந்து நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போயிட்டு ஒரு வரி மூலமாகவோ இல்லை அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் செய்வதற்காகவோ இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக அவங்க கையில போகும். ஸோ இந்த ரொட்டேஷன் போக 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 தான் மோர் அண்ட் மோர் ரொட்டேஷன் போக போக தான் உங்களுக்கு வந்து ஜிடிபி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் அதனோட தாக்கத்தை தான் பாசிட்டிவான இம்பாக்டை தான் நம்ம இப்போ இருக்கிற எக்கானமியில பார்த்து கொண்டு வருகிறோம். ஓகே சார். சார், இந்த வகையான பட்ஜெட்டை வந்து பார்க்கும்போது சென்ற நிதியமைச்சர் வந்து, அதாவது காங்கிரசினுடைய நிதியமைச்சர் 2 வார்த்தையில சொல்லிட்டாரு, இது வந்து மத்திய வர்க்கத்தினரையும் பீகாரிகளையும் பீகார் மாநிலத்தவர்களையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ற பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கே சார் இது. கண்டிப்பா வஞ்ச புகழ்ச்சி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எதிர்கட்சியில இருக்கிறாரு. அவர் வந்து இந்த அரசாங்கத்தை பாராட்டி விட்டார் என்றால் அப்ப அவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் தங்கள் கட்சிகளை கலைத்து கொண்டு விட்டு பிஜேபியோட வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து இருக்காது. அதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் வந்து எதிர்வாதம் வைக்கிறது தான் வந்து அவரோட கருத்தாக இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, ஒரு 2014க்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, அதாவது நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி, இந்த ஒன் நேஷன் ஒன் டாக்ஸை பத்தி என்ன சொன்னார் அவரு. இப்போ வந்து அவர் என்ன சொல்றார், அது வந்து அவரே வந்து திரும்பி பார்த்து கொண்டால் அவருக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையை சொல்கிறோமா மக்களுக்கு, இல்ல தவறை சொல்கிறோமா. நீங்க வந்து உண்மை தவறு என்பது வந்து ஒரு தனிநபர் சார்ந்தது, நீங்க அதை விட்டுடுங்க. ஆனா ஒரு பொருளாதார ஆலோசகராக, ஏன்னா ஒரு மெத்த படித்தவர், ஒரு அரசியல் அனுபவம் உள்ள, அப்படி இருக்கும்போது நீங்க பொது வரியில நீங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, நாங்க கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம், அதனால எனக்கு ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லணுங்க நீங்க. ஓகே, அத மாதிரி நீங்க வந்து அவர் லாயரும் கூட இல்லையா. ஒரு பொது வழியில நீங்க டிஃபென்ஸ் வைக்கும் போது நாங்க பண்ணினா இப்படி பண்ணிருப்போங்க, அவங்க இப்படி பண்ணல, சோ இதுல வந்து கேப் இருக்கு, இததான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ரெண்டாவது வந்து பீகாரிகளுக்கான பட்ஜெட்ல அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம எதை படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கிறாங்க, எதை படிக்க வேண்டாமோ அதை படிக்க மாட்டாங்க. ஓகே. எக்கனாமிக் சர்வே ஒரு நாளுக்கு முன்னாடி நேற்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணார்கள், முந்தா நாளுக்கு வந்து எக்கனாமிக் சர்வே வந்தது. இவங்களோட இது எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டது, தமிழ்நாடு என்ற பேரே இல்ல அப்படின்னு சென்ற முறை சொன்னாங்க சார். சென்ற முறை தமிழ் என்ற வார்த்தையே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் யூஸ் பண்ணலாம்னாங்க. இந்த வாட்டி ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப அதை விட்டுட்டாங்க. சரிங்களா. சோ அதை நீங்க சொல்லிட்டீங்க, அதை விட்டுடுவோம், வேற என்ன பார்க்கலாம் அப்படின்றதுக்கு போவாங்க. சோ இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே வரல, தமிழகத்திற்கு வந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விட்டதெல்லாம் சொன்னாங்க. அதையுமே துணை முதலமைச்சர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு, வரி கட்டினவங்களுக்கு எல்லாம் ரொம்ப லோவாகும், மத்த மாநிலத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு, தமிழ் மாநிலங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வேன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க, பொருளாதார ஆய்வு அறிக்கை ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க முந்தா நாள். அதுல வந்து 2 இடங்கள்ல வந்து தமிழகத்தை வந்து பாராட்டி இருக்கிறார்கள். எப்படி வந்து நீங்க வந்து ஒரு மாநிலம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு மாநிலம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிலாம் வந்து அவங்க கோடிட்டு எல்லாம் காமிக்கல. எந்தெந்த மாநிலங்கள் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. 2 திட்டங்கள்ல வந்து தமிழகம் வந்து நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி இந்த கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டு விட்டன. அப்போ வந்து கல்வி கற்றல்ல குறைபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக அப்போ வந்து மாநில அரசு இல்லம் தேடி கல்வி, அதாவது வாலண்டியர்ஸ்லாம் வந்து மொபிலைஸ் பண்ணி அந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த ஆரம்ப கல்வியை வந்து தொடர்ந்து, ஆரம்ப கல்வியா இருக்கட்டும் இல்ல வந்து ஹையர் செகண்டரி கிளாஸா இருக்கட்டும், அனைத்து கல்வி கற்றலையும் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தார்கள் இல்லையா. அதை வந்து நல்ல திட்டம், ஒரு இனோவேஷனான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருக்காங்க எக்கனாமிக் சர்வேல. இதுல வந்து அவங்க எக்கனாமிக் சர்வேல கொடுக்கறது, அது எஸ்பெஷலி கல்விக்கு நீங்க கொடுக்கறதுக்கு வந்து இதுக்கு வந்து பண மதிப்பு போட முடியாதுங்க. இது இன்டான்ஜிபிள் பெனிஃபிட். நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, பாராட்டி இருக்கிறாங்க. இதனோட ஒரு நல்ல ஒரு விளைவு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த மாணவ மாணவியர்கள்லாம் படித்து பட்டம் பெற்று மேல வந்து ஒரு ஆண்டர்பிரனரா வரும்போது தமிழகத்துல ஒரு பெரிய தொழில் தொடங்குவாங்க. மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, அதுக்கு வந்து கடனுதவி கொடுப்பாங்க. அப்ப வந்து நல்ல ஒரு வல்லரசாக தமிழகம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது இது. இல்லம் தேடி கல்வியை அப்ரிஷியேட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி, காலடிகள் அண்ட் தோல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாலிசி இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 2022ல இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க.
யாரெல்லாம் வந்து முதலீடுகள் கொண்டு வராங்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டல் சப்சிடியாக இருக்கட்டும் இல்ல ரெவென்யூ சப்சிடியாக இருக்கட்டும் என்னென்ன உதவிகளை மானியங்களை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி நல்லா ப்ரமோட் ஆகிட்டு இருக்குங்க தமிழகத்துல சொல்லியிருக்காங்க. தமிழகம் எங்க மென்ஷன் பண்ணல, எக்கனாமிக் சர்வே இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மத்திய நிதிநிலை அறிக்கை. எக்கனாமிக் சர்வேல வந்து நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், எந்தெந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், எந்தெந்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு போன வருஷங்கள்லாம், அடுத்தது நம்ம வந்து எப்படி தொலைநோக்கு பார்வையை கொண்டு போறோம்ன்றதை வச்சு வடிவமைத்து அதற்கு குவான்டிடேட்டிவா பணம் அலோகேஷன் நிதி ஒதுக்கீடு பண்றது வந்து பட்ஜெட். இந்த 2 டாக்குமெண்ட் நீங்க ஒன்னா சேர்ந்து படிக்கணும். எனக்கு வேணும்னா நான் வந்து 2த்தையும் சேர்த்து ஒன்னா படிக்க மாட்டேன், வேணும்னா தனித்தனியா படிப்பேன் அப்படின்றது வந்து இது எந்த விதமான ஒரு மனநிலைன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப அதுக்கு தாண்டி வருவோம். நம்ம இப்போ நிறைய திட்டங்களை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையில. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பவர்களுக்கு 12.75 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குவவர்களுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. இப்ப தமிழகத்துல ஒரு நபர் இருக்கிறாருங்க, ஓகே, அந்த நபர் வந்து 12 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த வரி சலுகை கிடைக்குமா கிடைக்காதா? சாலரிடு ஸ்லிப் வந்து அந்த 12 lakhsக்குள்ள இருந்ததுன்னா ஆனம் உங்களுக்கு கிடையாது இல்லையா சார்? ஆமா ஆமா 12,75,000 ரூபாய் வரைக்கும் ஆண்டு சம்பள வருமானம் இருந்தால் அவர்களுக்கு வரி கிடையாது. சம்பளம் வாங்காம தொழில் பண்றாங்க பாத்தீங்க இல்லையா, பிசினஸ் பண்றாங்க, கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வீடு வாடகைக்கு விட்டு இது பண்ற வருமானத்தை ஈட்டு கொண்டு இருக்கிறாரு பாத்தீங்களா, இல்ல வட்டி சீனியர் சிட்டிசன் ஆனாங்கன்னா வட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த நபர்களுக்கு வருமானம் கீழே இருந்தால் 1 ரூபாய் கூட வரி கிடையாது. இது தமிழகத்துல இருக்கிற இந்த 8 கோடி மக்கள்ல எத்தனை கோடி மக்கள் வந்து இந்த 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த வரி சட்டம் பொருந்தும். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. கிசான் கிரெடிட் கார்டோட வரம்பு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நம்ம தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், விவசாயம் வந்து விவசாயம் செழிக்கின்ற பூமி. எவ்வளவு பேர் வந்து இங்க இருக்கிற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஒரு கம்பெனில ஆரம்பிச்சு அதன் மூலமாக எவ்வளவு விவசாயிகள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்க எல்லாம் கிரெடிட் கார்டு வாங்குறாங்க, கிசான் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த 3 லட்சம் ரூபாயில இருந்து இப்ப 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அது பொருந்தும். அதனால நீங்க வந்து குறிப்பிட்டு ஒரு மாநிலத்தை சொல்லணும், இல்ல மாநிலத்துல உள்ள ஒரு மாவட்டத்தை சொல்லணும்ன்றது எதிர்பார்க்கறது வந்து இவங்க அரசியல் பண்ற மாதிரி பாக்குறாங்க. போன வருஷமே இதே மாதிரி தான் ரயில்வே பட்ஜெட்ல வந்து எங்களுக்கு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னாங்க. ஆனா 2 ரயில் பாதைகள், புதிய ரயில் பாதைகள், ஒன்னு ஹைதராபாத்ல இருந்து ஒன்னு பெங்களூர்ல இருந்தும் தமிழகம் வழியாக ஒரு புதிய ரயில் பாதைக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. 2 ரயில் பாதைக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம கேட்டோம், தமிழ்நாடுன்னு தான் சொல்லலையே தவிர சென்னை மார்க்கமாக மதுரை மார்க்கமாக ஒரு ஹைதராபாத்ல இருந்தோ இல்ல வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு புதிய ரயில் பாதை போறது அப்படின்னா அது தமிழகத்துக்கு பெனிஃபிட் கிடையாதா? அதாவது எதையாவது ஒண்ணு வந்து குற்றம் சொல்ல வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வரிச்சுமையில வந்து மீளா துயரத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வரிச்சுமையை குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சோன்னு என்ன சொல்றாங்க, இப்போ அதே பி சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து சொல்றாருன்னா ஒரு 7.8 கோடி மக்கள் தான் வந்து வருமான வரி தாக்கல் பண்றாங்க. 140 கோடி மக்கள் தொகையில 144 கோடி மக்கள் தொகையில வெறும் 7.8 கோடி மக்கள் மட்டுமே வருமான வரி தாக்கல் பண்ணுகிறார்கள். இது எந்த விதமான இது காழ்ப்புணர்ச்சியால் வன்மமா பாருங்களேன். பிறந்த குழந்தையும் அந்த 140 கோடி மக்கள்ல அடங்கும். பிறந்த குழந்தைக்கு நீங்க வந்து வரி கட்ட சொல்றீங்களா? 18 வயசு வரைக்கும் வந்து அவன் படிச்சுட்டு இருப்பான். 18 வயசு படிக்கிற மாணவ மாணவியர்கள் அந்த 140 கோடியில இருக்கான். அவனே நீங்க வரி கட்ட சொல்றீங்களா? முடியாது சார். யங் வோட்டர்ஸ் தான் அதிகம். அப்போ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த 140 கோடி மக்கள்ல வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? வாக்காளர்கள் தான் 18 வயதை தாண்டி இருக்கிறவர்கள் வாக்காளர்கள். அவர் தான் வேலைக்கு போவதற்கு தகுதியானவர்கள். அந்த 18 வயது கீழே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வருமானம் ஈட்டக்கூடாது, ஈட்ட முடியாது, ஈட்டவும் கூடாது. ஆமா, இல்ல அவன் படிக்கிறது தானங்க அவங்க வேலை. அவங்க வேலை படிக்கிறது தானே. அவங்க எங்க வருமானம் ஈட்ட முடியும்? வருமானம் ஈட்டா தானே வரி கட்ட முடியும். சோ இதுதான் ஒரு புதிய நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. 144 கோடி மக்கள் தொகையில 7.8 தான் கட்டுறாங்க வரி அப்படின்றாங்க. சார் அதுல 18 வயது கீழே உள்ளவங்க, இப்ப நம்ம வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 கோடி மக்கள் வாக்களிக்கிறதுக்காக வாக்களிக்கும் வயதில் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்கன்னு தெரியாது. சோ 70 கோடி மக்கள் தான். சோ பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து எங்க இண்டிவிஜுவல்ஸா மாறிடுறாங்க, மாணவ மாணவர்கள் மாறிடுறாங்க. அவங்களை கழட்டி விட்டுடுங்க. மீதி இருக்கிற 70 கோடி மக்கள்ல ஓகே
சீனியர் சிட்டிசன் 60 வயது ஆனதுக்கு அப்புறம் ஓகே அவர்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இப்போ கவர்மெண்ட்ல தான் பென்ஷன் கொடுப்பாங்க, தனி நிறுவனத்துல பென்ஷன் கிடையாது. ஸோ அவர்கள் இருக்கிற வைப்பு தொகையை வைத்து வட்டியில கொடுத்தா சாப்பிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. அது வந்து வருமான வரிக்குள்ள வருமா வராதா நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த 70 வயது இல்ல 65 வயதுக்கு மேல இருக்கிற பெரியவர்களையும் நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு எதிர்பார்க்க முடியாது. இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுல இருந்து, ஏன்னா 21 வயசுக்கு அவன் காலேஜுக்கு போவான். ஸோ 24 வயசுல அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறான்னா ஒரு 24-25 வயதுல இருந்து 60 வயது இங்க இருக்கிற இந்திய மக்கள் தொகையில உள்ளவங்களை மட்டும்தான் நீங்க வருமான வரி செலுத்துபவர்களாக நீங்க கருத முடியும். கிட்டத்தட்ட 50-60 கோடி வருது வச்சுக்கோங்க, 60 கோடி மக்கள் வராங்க வச்சுக்கோங்களேன். அந்த 60 கோடி மக்கள்ல 8 கோடி மக்கள் வந்து உங்களுக்கு வரி செலுத்துறாங்க. அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15%. ஒரு நாட்டின் மக்கள் தொகையில 15% மக்கள் வந்து வரி செலுத்துறாங்கன்னா அது பெரிய இது. ஏன்னா இன்னும் ஒரு படி மேல போவோம். நம்ம உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவே எடுத்துட்டீங்கன்னா ஒரு 54% மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள். விவசாயத்துக்கு வரி கிடையாது இந்தியாவில், இன்கம் டாக்ஸ் கிடையாது. அதாவது மாநில அரசாங்கம் தான் வரி விதிப்பாங்க, ஓகேங்களா? அது நில வரி, சொத்து வரி விதிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த 60 கோடி மக்கள்லையும் 54% மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள் என்றால், விவசாயத்திலிருந்து வருகின்ற இன்கத்துக்கு அவங்க டாக்ஸ் கட்டுறது இல்லை அப்படின்னா ஏன் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க? அப்போ கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் தான். ஸோ 8 கோடி மக்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க, 30 கோடி மக்கள் தான் வந்து வருமானத்தை ஈட்டுகின்ற அந்த இன்கம் டாக்ஸ் கிரைட்டீரியா ஃபுல்ஃபில்ற மக்களாக இருக்கிறார்கள். ஸோ 30 கோடி மக்கள்ல 8 கோடி மக்கள்னா கிட்டத்தட்ட 25%. 25% மக்கள் உங்களுக்கு வந்து வருமான வரி செலுத்துகிறார்கள்னா, நீங்க ஆண்ட காலத்துல 2014க்கு முன்னாடி 2004 2014 எத்தனை பேர் வரி செலுத்தினாங்க, எவ்வளவு பேர் வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து நமக்கு தெரியும். எல்லாம் இந்த நம்பர் 2 எக்கானமில எவ்வளவு இருந்ததாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து புரிந்து அவர்கள் பேச வேண்டும். பொதுவா அதாவது நீங்க வந்து ஒரு தளத்துல இருக்கிறீங்க, நீங்க சொல்றதை வந்து மக்கள் அப்படியே நம்புறாங்க. ஆனா மக்கள் இப்போ வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ல இருக்கிறதுனால, ஸோ கையில இருக்கிற அலைபேசியில இருக்கிறதுனால பாத்துக்கிறாங்க. பட் இதை வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 144 கோடி மக்கள் 8 கோடி தான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அப்படி கிடையாது. அதுல சின்ன குழந்தைங்கலாம் படிக்கிற கல்வி கற்கின்ற மாணவர்கள் பண்ண மாட்டாங்க. விவசாயத்தை சார்ந்த நாடு நம்மளோட நாடு. 55% மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள். அவரோட வருமானம் இன்கம் டாக்ஸ்குள்ள கட்டுக்குள்ள வராது. இதெல்லாம் புரியும் நல்லா இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம அரசியல பண்ண வேண்டும். நிதிநிலை அறிக்கை இந்த வாட்டி வந்து மக்களுக்கு ஒரு நிம்மதியை தந்திருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காதது. நாங்க சொன்ன மாதிரி 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80% மேல, 70-80% மேல. இதுவரை எனக்கு தெரிந்து ஒரு 30-40 வருடங்கள்ல வந்து ஒரு பெரிய அதிகமான வரிச்சுமை குறைப்புனா அது இந்த வருட பட்ஜெட் தான்.